என்னோட பேர் செல்வானந்தம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், இந்த கலையை உருவாக்கிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, நான் இந்த ஜோதிட கலையை எப்படி கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஒரு வரியில் சொல்லிடுறேன். எனக்கு ஜோதிடம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன். ஒரு 13 வயசில் கடன் வாங்க ஆரம்பித்தேன்னா, இன்றைக்கி 45 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னால் கடன்லேருந்து வெளியே வர முடியல. ஆனால் கடுமையான உழைச்சிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு வழியில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்க்குறோம், எல்லாமே இருக்குது. ஏன் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமே வராதா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விக்கான விடை தான் ஏஎல்பி ஜோதிடம். சாரோட இந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்டு ஒரு 15 நாள் வகுப்பு தான் நான் படித்தேன். அந்த 15 நாள் வகுப்பில் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கர்மா எனக்கு எப்படி இருந்துச்சு, அது முதற்கொண்டு எனக்கு சொல்லிட்டாங்க. உன்னோட பிராத்தம் சொல்லக்கூடிய வாழ்க்கை அமைப்பு இப்படி தான் இருக்குது, நீ வரக்கூடிய காலங்கள் இப்படி தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கோ அப்படின்றத நான் முடிவு பண்ணி இன்றைக்கி அடுத்த அட்வான்ஸ் படிச்சிருக்கேன். இதே மாதிரி மக்களுக்கு நான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனக்கு நடந்த இதே பிரச்சனை தான் மற்றவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை சொல்லி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றத நான் ஒரு சிலருக்கு இப்போ சொல்லியிருக்கேன். அவங்களும் புரிஞ்சுருக்காங்க. அவங்க அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா என்ன மாதிரி அவங்களும் வெளியே வருவாங்க, அவங்களையும் வர வைக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களை வர வைக்க முடியும். இதுக்கு தான் நான் ஏஎல்பி படிச்சிருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க என்னோடய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் பையன் படிக்கணும், என் பொண்ணு படிக்கணும், அவங்கள சார்ந்த மற்ற மக்களும் படித்தாங்க அப்படின்னா. ஏன்னா கடந்த காலம் நடந்தது, நிகழ்காலம் இருக்குது, ஆனால் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படின்றதுனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏஎல்பி அப்படின்ற அந்த ஒரு ஆப் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மிக துல்லியமாக கணிச்சு கொடுத்துருக்கு. நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்க, குலதெய்வம் எப்படி இருக்கும், இப்படி பல விஷயங்களை நமக்கு கண்ணு முன்னாடி காட்டக்கூடியது தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம். நான் இவ்வளோ உணர்ச்சிகரமாக பேசுகிறேன்னா என் வாழ்க்கையில் பட்ட அந்த முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தான் காரணம். அனைவருக்கும் நன்றி. இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி.